இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய சனாதன தர்மத்திலே எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கின்றது. பலர் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடியிருக்கின்றார்கள். அதிலே ஒரு விஷயத்தை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஜெயதேவ கவி இவர் ராதே என் தாபம் தீர இளம் தளிரினும் மென்மையான உன்னுடைய திருவடிகளை என்னுடைய சிரசிலே நான் தாங்கிக் கொள்ளவா என்கின்ற கருத்திலே அமைகின்ற ஸ்மரகள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேகி பதபல்லபம் உதாரம் என எழுத நினைத்தார். அடுத்த கணமே எழுத்தாணியை எடுத்துவிட்டு மையலில் ஊடலில் தாபம் தாங்காத ஒரு சாதாரண மனிதன் சொல்லுகின்ற வார்த்தைகளை அனைத்துலகையும் காக்கின்ற அந்த கண்ணபிரான் சொல்லுவாரா? அபச்சாரம் என ஓலையிலே தான் எழுதிய வரிகளை அழித்துவிட்டு வேறு வரிகளை எழுத நினைத்தார். தான் தவறு என நினைத்த அதே வரிகளே திரும்ப திரும்ப அவர் மனதிலே தோன்றியதால் பாடலை எப்படி பூர்த்தி செய்வது இதனை என மிகுந்த மனக்குழப்பம் ஏற்பட்டது. என்றாலும் பாடலை பூர்த்தி செய்து விடுவோம் என 7 எழுத்தாணிகளை வைத்துவிட்டு அபயங்க ஸ்நானம் செய்ய தலையிலே எண்ணெய் வைத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்றார் ஜெயதேவர். இவர் கொடுத்ததுதான் இந்த அஷ்டபதி. இந்த ஜெயதேவர் அஷ்டபதி என்பதை இன்றைக்கும் எல்லோரும் பாடி பலன் அடைகிறார்கள். ஜெயதேவர் ஒருபுறம் ஜெயதேவர் சென்று விட்டார் தலையிலே எண்ணெய் வைத்துக்கொண்டு ஸ்நானம் செய்வதற்காக. ஆனால் அந்த கண்ணபிரான் ஜெயதேவர் வடிவத்திலே எண்ணெய் தலையோடு வந்து ஸ்மரகரள கண்டன மம சிரஸ் மண்டனம் தேகி தவ வல்லபம் உதாரம் என்ற வரிகளை எழுதி சென்று விட்டார். ஆற்றங்கரையிலே ஸ்நானம் செய்து திரும்பினார் ஜெயதேவர். பூஜை போஜனத்துக்கு பின் எழுத ஆரம்பித்த பாடலை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஏட்டுச்சுவடிகளை எடுத்தார். அதிர்ந்து போனார். காரணம், தான் எந்த வரிகளை தவறாக இருக்குமோ என சந்தேகப்பட்டு அந்த வரிகளை தவிர்த்து வேறு வரிகளை எழுதலாம் என்று எண்ணி ஸ்நானம் செய்வதற்காக சென்றாரோ அந்த வரிகள் அந்த ஓலைச்சுவடியிலே எழுதப்பட்டிருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டு போனார். ஓலையிலே இருந்த எண்ணெய் கரை படிந்த விரல் ரேகைகளை கண்டு நாம் வரவே இல்லையே இங்கு, ஆனால் இந்த வரிகள் இப்போது எழுதப்பட்டிருக்கின்றதே என ஒரு நிமிடம் கண்ணனை நினைத்து தியானம் செய்தார். கண்ணபிரான் ஜெயதேவருக்கு அந்த வரிகளை எழுதுவாயாக, நான் தான் எழுதினேன், தொடர்ந்து பாடலை பூர்த்தி செய்வாயாக என்கின்ற வகையிலே கண்ணன் ஆசீர்வாதம் செய்தார். ஆகவே இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது என்றால், மனிதர்களுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் என்பது வேறு, ஆனால் இறைவனுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் என்பது வேறு. மனிதன் சிற்றின்பத்தை நாடி சொல்கின்ற வார்த்தைகள் இறைவன் சொல்லும்போது அவை பேரின்ப வார்த்தைகளாக மாறுகின்றது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து பெயர் சொல்லி அழைத்தது என்றால், தந்தையை ஒரு குழந்தை பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது. ஆனால் இந்த குழந்தை தந்தையை பார்த்து பெயரை சொல்லி அழைக்கின்றது என்றால் தந்தை அதனை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வார் ஒரு குறிப்பிட்ட வயது வரை. அந்த வயது தாண்டிய பின் அந்த குழந்தைக்கே தெரியும் அப்பாவை எப்படி அழைக்க வேண்டும் என்பது. அதுபோலத்தான் இங்கே கவிஞர்கள் புலவர்கள் இறைவனை போற்றி பாடும்போது வருகின்ற சொற்கள் என்பது அவர்களுடைய சொற்கள் அல்ல, இறைவன் அவர்களுக்குள்ளே இருந்து எழுதுகின்றான்.
இந்த ஜெயதேவ அஷ்டபதியானது எல்லா ராதா கல்யாணங்களிலேயும் பாடப்படுகின்ற அற்புதமான அஷ்டபதி. இந்த அஷ்டபதியை பாடுகிறவர்கள், கேட்பவர்கள் அனைவருக்குமே அவர்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய அணுக்கம் என்பது அதிகமாகும். இறைவனுடைய அணுக்கம் என்பது அதிகமாகும் போது இறைவனை நாம் நம்முடைய சொந்தக்காரராக, நம்முடைய தந்தையாக, தாயாக, நண்பனாக நினைத்து போற்றி பாடுவோம். அப்படித்தான் இந்த ஜெயதேவ அஷ்டபதி என்பது. இந்த ஜெயதேவ அஷ்டபதியிலே பெரும்பாலும் இறைவனை தன்னுடைய தோழியாக, தோழனாக நினைத்து பாடியிருப்பார். இந்த அஷ்டபதியை கேட்பவர்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை கேட்டு பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.